வெல்கம் பேக் டு எம்பி கார்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு 10 வண்டி பார்க்க போகிறோங்க. அதில் வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா தாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி இனோவா தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விஃப்ட் டிசைருங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி நிசான். அடுத்து பார்க்க போகிற வண்டி மாருதி வேகனார். அடுத்து பார்க்க போகிற வண்டி கியா செல்டாஸ். அடுத்து பார்க்க போகிற வண்டி மாருதி வேகனார். அடுத்து பார்க்க போகிற வண்டி ஆல்டோ 800. கடைசியாக பார்க்க போகிறது மாருதி ஸ்விஃப்ட். வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா வி மாடல் தாங்க பார்க்க போகிறோம். வண்டி நல்ல தெளிவான வண்டிங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லாவே பக்காவாக இருக்கும். நல்ல சீட் கவர் போட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 3 ஏர் பேக் வந்துடும். வண்டியில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் டென்ட்டு எதுவுமே இருக்காதுங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி. ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் இருக்கிறங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9வது மாதம் 25 வரையும் இருக்குங்க. மேட்டூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க. இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,60,000 தாங்க. வண்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இனோவா ஜி வேரியண்ட்டுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2008. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. இன்டீரியரில் நல்லா இருக்குங்க. இன்ஜினும் நல்லாயிருக்கு. பான்லைன்லாம் நல்லா இருக்குங்க. டயர் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா டைப் 3 ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. 2008 மாதிரி இருக்காது, கொஞ்சம் லேட்டஸ்ட் மாதிரி இருக்குங்க. பார்ட்டி 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டியை பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பல்லடங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைருங்க. மாடல் பார்த்திங்கன்னா 2019 மாடலுங்க. ஒரே ஓனருங்க. பெட்ரோல் வண்டிங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், நல்ல குட்டு லெதர் சீட் போட்டு இருக்காங்க. 11 இன்ச்சு ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க. ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குங்க. ரிமோட் கீ வந்துடுங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,80,000 கேட்குறாங்க. அனுசரித்து பேசி எடுத்துக்கலாங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிசானுங்க. எக்ஸ்வி ப்ரீமியம் டாப் அண்ட் மாடலுங்க. டீசல் வண்டிங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க. வண்டி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் இருக்கானுங்க. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக்கிங் இது வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடுங்க, அலாய் வீல் வந்துடும். 4 டயருமே ஒரு 70% இருக்குங்க. இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. 2026 வரையும் இருக்குங்க. மாடல் பார்த்திங்கன்னா 2012ங்க. 13 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இதுக்கு கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,70,000 தான் அங்கே கேட்குறாங்க. அனுசரித்து பேசிக்கலாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் தாங்க. விஎக்ஸ்ஐ மாடலுங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. மாடல் பார்த்திங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 56,360 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. டயர்லாம் ஒரு 85% நல்லா இருக்குங்க. இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குங்க. இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,70,000 தாங்க கேட்குறோம். அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் தாங்க. HDX 1.5ங்க. பெட்ரோல் மிட் வேரியண்ட்டுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2024 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் இருக்கானுங்க. இன்சூரன்ஸு 2027 வரையும் இருக்குங்க. ஆல் ஃபீச்சர்ஸ் எக்யூப்டுங்க. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏசி ப்ரொஜெக்டர் வந்துடும், லேம்ப் ஸ்டேரிங் வந்துடும், மவுண்ட் பஸ் வந்துடுங்க, சன்ரூஃப் வந்துடுங்க. டயர் பார்த்திங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,90,000 தாங்க கேட்குறாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் தாங்க. டீபோர்டு வண்டிங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலுங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 82,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. பார்ட்டி 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. லோனு 4 லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க. நேரில் பேசுனீங்கன்னா ஒரு 4,300 எடுக்கலாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 தாங்க. எல்எக்ஸ்ஐ மாடலுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2014 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஃப்ரண்டில் பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. ஆரஞ்சு கலர் வண்டிங்க. கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்துருக்கீங்கன்னா 56,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகாத வண்டிங்க, அடிபடாத வண்டிங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 தாங்க கேட்குறாங்க. கடைசியாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் தாங்க. வீடியோ இன்ஜினுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2012. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. டீசல் வண்டிங்க. இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குங்க. ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சோனி ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க. டயரு 70% இருக்குங்க.
ரிமோட் கீ வந்துருங்க. இதுக்கு கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,20,000 தாங்க கேட்குறாங்க. இதில் இருக்கும் வண்டிகள் ஏதாவது பிடித்திருந்தால் எம்பி கார்ஸை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். ஏன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள சொல்கிறோம்னா, நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். இது போன்ற வாகனங்களை நீங்களே நேரடியாக வாங்கவோ விற்கவோ நினைத்தால் எம்பி கார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள்.